Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சிக்கன் சுக்கா வறுவல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் சுக்கா செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து சிக்கனுக்கு தேவையான மசாலா பொருட்கள் அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 4-5 காஞ்ச மிளகா போட்டு இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனில் நம்ம அரைச்ச மசாலா பவுடரை போட்டுருவோம். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. மசாலாவை சிக்கனோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறும்போது தான் நம்ம சிக்கன் சுக்கா செய்கிறப்ப அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம சிக்கன் சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயை ஊற்றி பண்ணும்போது தான் சிக்கன் சுக்கா வறுவல் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சாப்பரில் போட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம பிரட்டி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு வதக்கிடலாம். சிக்கனை வதக்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் போட்டு எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதக்கினதுக்கப்புறமா தண்ணி எதுவும் ஊற்றாமல் முடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. நம்ம சிக்கனில் தண்ணி எதுவுமே ஊற்றலை, அந்த எண்ணெயிலே தான் வேக வச்சோம். சிக்கன் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. சுவையான சிக்கன் சுக்கா வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே சாப்பிடும் போல் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.